நோக்கி ஜெபிப்போமாக. பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட பேசுங்க, எங்களை உடைங்க, எங்களை உருவாக்குங்க, எங்களுக்கு கற்றுக் கொடுங்க, என்னையும் மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். காணப்படாதவைகள் டாபிக்ல நம்ம தொடர்ந்து இது 5வது நாளாக நம்ம சிந்தனை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இன்னைக்கு காலையில நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே ஒரு பாயிண்டா ஆண்டவர் கொடுக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, நீ எழுது உடனே. நோட்டை திறந்து வச்சுக்கிட்டு ஆண்டவர் சொல்ல சொல்ல அந்த பாயிண்ட்ஸ் எழுதிக்கிட்டேன். நான் ஒண்ணுமே இல்லை, ரொம்ப கொஞ்சம் தான். நேத்தும் பாத்தீங்கன்னா அப்படிதான். நான் அந்த எவிரை பத்தி எல்லாம் எடுக்கும் போதெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா அது ஒண்ணுமே நான் ப்ரிப்பேர் பண்ணாம அது என் மைண்ட்ல கூட வரல. ஆனா இந்த இடத்துல வந்து ஆண்டவர் அதை பேச சொன்னாரு. அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே மாதிரி நேத்து நான் முடிக்கும் போதும் அந்த எவிருடைய டாட்டர், அவங்க எவிருடைய மகள், அதை பத்தி நம்ம பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு அது. ஆண்டவர் நேத்து பேசும்போது அந்த கடைசியில அந்த 2 வசனங்களை அதுல பாத்தீங்கன்னாக்கா, அந்த 2 வசனங்களிலும் ஆண்டவர் சொல்றாரு, அந்த தடையை நீக்கி போடுறாரு. நீக்கி போட்டு அவர் கொண்டு வந்த ஆசீர்வாதங்களை உள்ள புகுத்துறார். அதுதான் பியூட்டிஃபுல். ஆண்டவர் அங்க என்ன சொல்றாரு, எல்லாரையும் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்த பிள்ளையை எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. ஆமென். சோ உயிர் திரும்ப வந்தது. அந்த உயிர் திரும்ப வந்ததுக்கு காரணமே அங்க இயேசு கிறிஸ்து இருந்ததுனால்தான். வேற எதனாலையும் கிடையாது. வேற எதுவுமே ஆண்டவர் பண்ணல. அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். சிரிச்சவங்க, அங்க நகைத்தவர்கள், அவரை பத்தி குறை பேசிட்டவங்களுக்கெல்லாம் எப்படி இருந்திருக்கும்? கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில அப்படிதான். எந்தெந்த இடத்துலலாம் நம்மளை பத்தி சிரிக்கிறாங்க, நம்மளை பத்தி கிண்டல் பண்றாங்க, நம்மளை பத்தி ஒதுக்கி வைக்கிறாங்களோ, எந்தெந்த இடங்களில இயேசு கிறிஸ்துவே வந்து அந்த இடத்துல கிளியர் பண்ணி நம்மளுக்கு என்ன பண்ணுவாரு, அவங்கள போக பண்ணிட்டு அங்க திருப்பி உயிர் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஜனங்க வந்து முற்றுப்புள்ளி வச்சிருவாங்க. இது வேண்டாம் உனக்கு, இது வந்து நீ ஒண்ணுமே பண்ண முடியாது, இது யூஸ்லெஸ், இதனால உனக்கு பிரயோஜனமே இல்லை. ஆனா கர்த்தர் உயிர் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. கர்த்தர் உயிர் கொடுத்து அவளுக்கு எழுந்திருந்தால் அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளை இட்டார். ஆமென். ஆண்டவர் அப்படியே போல இஸ் கன்சர்ன்ட். ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை செஞ்சார்னாக்கா அது முடிவு வரைக்கும் செய்வார். அப்படியே எழுப்பிட்டு நான் இப்போ உயிர் கொடுத்துட்டேன், அந்த பொண்ணு எழுந்துட்டா, அதனால நீங்க பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு போல. என்ன சொல்றாரு, ஆகாரம் கொடுங்க, ஆகாரம் கொடுங்க. சோ நம்மளுடைய வாழ்க்கையில கண்டிப்பா ஆவிக்குரிய ஆகாரமோ நம்முடைய சரீரத்துக்கு வேண்டிய ஆகாரமோ தேவை. ஆண்டவர் உயிர் கொடுக்கும் போது நம்ம பிழைச்சிக்கணும். கண்டிப்பாக ஒரு காரியத்துல எங்க விழுந்து போய் கிடக்கிறோமோ, எங்க நம்ம செத்து போய் கிடக்கிறோமோ, அந்த இடத்துல ஆண்டவர் உயிர் கொடுக்கும் போது நம்ம பிழைச்சிக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா, அவள் தாய் தகப்பன்மார் ஆச்சரியப்பட்டார்கள். ஆமென். ஏன்னா காணாதவைகளை கர்த்தர் மட்டும் தான் செய்ய முடியும். ஆமென், ஆமென். எத்தனை பேரு நீங்களே உங்க சொந்த யோசனையில இதுதான் நான் காண்கிறது தான் வேணும், இது நடக்கிறது தான் வேணும், இதுதான் வேணும், எத்தனை பேர் யோசிச்சீங்க? அது வந்து ஒரு பெரிய யோசனையே கிடையாது. அது வந்து உங்களை ஆச்சரியவே படுத்தாது. ஏன்னா இட்ஸ் ஆல் ப்ரீ பிளான். முன்னாடியே பிளான் பண்ணி நம்ம வச்சிருக்கிறோம். அது நம்மளை ஆச்சரியப்படுத்தாது. நம்மள ஆச்சரியப்படுத்தக்கூடிய காரியங்கள் எதுனாக்கா, எங்கெங்கெல்லாம் நம்மளால செய்ய முடியாதோ, எங்கெங்கெல்லாம் கர்த்தர் காணாதவைகளை செய்ய வைக்கிறாரோ, அதுதான் மிரக்கலே. ஆமென். அதுதான் அதிசயமே. அதுதான் தாய் தகப்பன்மார்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அப்போது நடந்ததை ஒருவருக்கும் சொல்லாமல் இருக்கும்படி அவர் கட்டளையிட்டார். ஏன் சொல்லக்கூடாது சொன்னாரு? ஏன்னாக்கா எல்லாருக்கும் தெரியும் அவர் அங்க இருக்கிறாரு. ஒரு அற்புதம் செய்யறாருனாக்கா கர்த்தரு சும்மா கிடையாது. எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிட்டு தான் வருவார் ஆண்டவர். எல்லாத்தையும் எந்த இடத்துல யாருக்கு என்ன தேவை, நம்மளுடைய விசுவாசத்தையும் பார்த்துட்டு வருவார். இப்ப அவங்க அங்க பாத்தீங்கன்னாக்கா, அவங்க அப்பா விடாப்புடியா நிக்கிறாரு. உன் மக செத்துட்டா, உன் மகளுக்கு வந்து அங்க யாரும் வேணாம், இனிமேல் உயிரே கிடையாது. ஏசாமி வந்து கூட என்ன பண்ண போறாரு, போதகரை தொந்தரப்படுத்தாதீங்க சொல்லிட்டாங்க. ஆனா அந்த தகப்பனுடைய ஒரு விசுவாசம், அந்த தகப்பன் ஸ்ட்ராங்கா நின்னது. அப்ப நீங்களும் நானும் ஆண்டவருக்குள்ள ஸ்ட்ராங்கா நிக்கணும். நேத்து கேட்ட மெசேஜை விட்டுட்டு காதுல கேட்டா இந்த சைடு பறக்க விட்டுட்டேன், அப்படி கிடையாது. நான் ஸ்ட்ராங்கா நிக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு நீங்க செய்வீங்க என்ற ஒரு பெரிய ஒரு வாக்கியத்தோடு நம்ம நிக்கும் போதுதான் கர்த்தர் நம்ம கூட செயல்பட முடியும். காணாதவைகளை நீ எதெல்லாம் நினைக்கலையோ, நீ எதெல்லாம் நீ காண முடியாதோ, எதெல்லாம் உனக்கு டஃப்போ, எதெல்லாம் உன்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதோ, அதெல்லாம் கர்த்தர் செய்வார். ஆமென்.
அதுதான் கர்த்தரு. அதுதான் கர்த்தரு. சோ மைண்ட் எப்படி இருக்கணும்? திறந்து இருக்கணும். இந்த குடும்பம் தங்களுடைய வீட்டை திறந்து கொடுத்தாங்க, ஆண்டவர் வரணும்னு சொல்லிட்டு. சாவு வீடு தான் அது. எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா திறந்து கொடுத்தாங்க அவங்க. அந்த திறந்து கொடுத்ததுனால ஆச்சரியத்தை பார்க்கறாங்க. ஆச்சரியப்பட்டார்கள். காணக்கூடாதவைகள் அங்க நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கும் எடுத்துக்கொண்ட ஒரு வசனம் பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர், என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4, 6வது வசனம். நான் இன்னைக்கு காலையில படிக்கும்போது இந்த வசனம் என்னோடு கூட பேச ஆரம்பித்தது. உடனே நான் குறித்துக் கொண்டேன். 4வது அதிகாரம் 4வது வசனம், 6வது வசனம். தேவனுடைய சாயலில் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. ஆமென். என்ன ஒளி? நல்ல சத்தமா சொல்லுங்க. என்ன ஒளி? சுவிசேஷத்தின் ஒளி. ஆமென். சுவிசேஷத்தின் ஒளி. நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த சுவிசேஷத்தின் ஒளியை தான் கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கொண்டு வந்திருக்கிறார். அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு. சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளுக்கு பிரகாசமாய் இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? விசுவாசிகளுக்கு மட்டும்தான் அது சுவிசேஷத்தின் ஒளி. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? அவ்விசுவாசியா இருக்கணுமா? விசுவாசியா இருக்கணுமா? இந்த அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமா இருக்காது. நான் இதை ஏன் சொல்றேன்னா, ஒளி இல்லைனாக்கா காணப்படாதவைகளை நீ காண முடியுமா? ஒளி இருந்தாதான். சோ காணப்படாதவைகளை நீ பார்க்கணும்னாக்கா அந்த சுவிசேஷத்தின் ஒளி உனக்குள்ள இருக்கணும் ஃபர்ஸ்ட். கிறிஸ்து என்ற ஒளி உனக்குள்ள இருக்கணும் ஃபர்ஸ்ட். அந்த ஒளி உனக்குள்ள இருந்தால்தான் நீ காணப்படாதவைகளை பார்க்க முடியும். இல்லைன்னா பார்க்கவே முடியாது. காணப்படாதவைகள், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போற காரியங்கள் எல்லாம் காணப்படாதவைகள் தான். இந்த காணப்படாதவைகள் பார்க்கணும்னாக்கா கிறிஸ்து என்ற ஒளி முதலாவது. 2வது சுவிசேஷத்தின் ஒளி. அவ்விசுவாசிகளுக்கு அது பிரகாசமா இருக்கிறது. இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அல்லேலூயா. அவளுடைய மனதை குருடாக்கிறான். புரியாது. எந்த வசனம் பேசினாலும் புரியாது. இங்க பேசுற வசனங்கள் புரியாது. அப்படியே வருவாங்க, அப்படியே போவாங்க. ஆமென். அப்படியே வருவாங்க, அப்படியே போவாங்க. இந்த வசனத்தை நீர் எனக்கு கொடுத்தீர் ஆண்டவரே, இதை நான் நல்லா மென்னு சாப்பிடுவேன். நான் மென்னுக்கிட்டே இருப்பேன். ஆடு மாடெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா புல்லெல்லாம் சாப்பிட்டுட்டு மெதுவாக போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்து திருப்பி அதை உட்காந்து அரைக்கும். எல்லாத்தையும் அரைச்சி மைய ஆக்கி நல்லா அதுக்கப்புறம் பொறுமையாக முழுங்கும். அதே தான் ஆண்டோடைய வசனங்களும். நம்ம பொறுமையாக உட்காந்து, ஆண்டவரே எனக்குள்ள கிறிஸ்துவின் ஒளி இருக்கிறதா? எனக்குள்ள சுவிசேஷத்தின் ஒளி இருக்கிறதா? இந்த ஒளி இருக்குதுனாக்கா என் கண்கள் திறக்கப்படும். என் கண்கள் காணாதவைகளை காணும். ஆனா அது பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கிறான். எவ்வளவு சுவிசேஷம் சொன்னாலும், ஆண்டவர் செஞ்ச அற்புதத்தை நம்ம செஞ்சாலும் அவங்களுடைய கண்கள் திறக்கப்படவே மாட்டாது. இல்ல, அவங்களுக்குள்ள சுவிசேஷத்தின் ஒளி கிடையாது. சோ எப்படி அவங்க அற்புதத்தை அனுபவிக்க முடியும்? எப்படி அவங்க காணாதவைகளை காண முடியும்? நல்லா யோசிங்க. அடுத்த வசனம் பாருங்க, 5வது வசனம். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசு கர்த்தர் என்று எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்று பிரசங்கிக்கிறோம். கிறிஸ்துவின் ஒளி உனக்குள்ள இருக்கும் போது இயேசுனுடைய ஊழியக்காரர்கள் என்று பிரசங்கிக்கிறோம். 6வது வசனம். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களை பிரகாசித்தார். ஆமென். என்ன ஒரு வசனம் பவுல் எழுதியிருக்கிறார் பாருங்க. கிறிஸ்துவின் ஒளி, சுவிசேஷத்தின் ஒளி, அறிவாகிய ஒளி. ஆமென். அறிவாகிய ஒளி. காணப்படாதவைகளை நம்ம பார்க்கறதுக்கு அறிவாகிய ஒளி உனக்கு வேண்டும். அறிவாகிய ஒளி உனக்கு இல்லைனாக்கா உன் சொந்தம் என்ன செய்தோ, உன் பந்தம் என்ன செய்தோ, உன் பக்கத்து வீட்டுக்காரர் என்ன செய்யறாங்களோ அதே தான் நீங்க செய்வீங்க. ஆமென். அல்லேலூயா. அதே தான் நீங்க செஞ்சிட்டு இருப்பீங்க. வேற எதையும் செய்ய மாட்டீங்க. அவங்களும் பார்த்துக்கிட்டு அவங்களும் உங்க வீட்டுல இந்த டிவி வாங்குனீங்களா, நாங்களும் இந்த டிவி வாங்கியிருக்கிறோம். உங்க வீட்டுல இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கிருக்கோம், நாங்களும் இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கிறோம். இப்படிதான் பேசுவாங்களே ஒழிய ஒரு மாற்றங்களும் இருக்காது. ஓ நீங்களும் ஐபிஎல் டிவி உங்க வாங்கி நீங்க கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஓ நாங்களும் அதே கிரிக்கெட் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? அறிவாகிய ஒளி எனக்குள்ள இருக்குதுன்னா அந்த டைமை நான் ஆண்டவருக்கு கொடுப்பேன். அந்த டைம்ல ஆண்டவரே எங்க காணாதவைகளை நான் பார்க்கணுமே, எனக்கு அதுதான் முக்கியம். காணாதவைகளை நான் பார்க்கணும், அதிசயங்களை நான் அனுபவிக்கணும், அற்புதங்களை நான் அனுபவிக்கணும் ஆண்டவரே. ஏன்னா காணாதவைகள் எல்லாமே பள்ளத்தாக்குக்குள்ள ஆண்டவர் ஊற்றி வச்சிருக்கிறாரு.
அதை நமக்கு கொடுக்கதான். காற்றையும் பார்க்க மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், உங்கள் பள்ளத்தாக்குகள் நிரப்பப்படும். அல்லேலூயா. அந்த பள்ளத்தாக்கு நிரப்பப்படணும்னாக்கா எனக்கு ஒளி தேவை. அறிவென்ற ஒளி, சுவிசேஷத்தின் ஒளி, கிறிஸ்து என்ற ஒளி. இந்த ஒளி எனக்குள்ள இருக்குனாக்கா காணாதவைகளெல்லாம் நான் காண முடியும். அல்லேலூயா. காணாதவைகளை காண செய்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யோபு அழகா சொல்லுகிறாரு. என்ன சொல்லுகிறார்னாக்கா 42:2 தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான். சும்மா இந்த வசனத்தை நம்ம சொல்லிட்டா எல்லாமே நடந்துரும் நினைக்காதீங்க. நான் கேட்கிறேன், கிறிஸ்துவின் ஒளி உனக்குள்ள இருக்கிறதா? சுவிசேஷத்தின் ஒளி உனக்குள்ள இருக்கிறதா? அறிவு என்ற ஒளி உனக்குள்ள இருக்கிறதா? இந்த மூணுமே இந்த 3 வருஷத்துல இருக்குது. இந்த மூணுமே எனக்குள்ள இருக்குதா? இந்த மூணுமே எனக்குள்ள இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? காணாதவைகளெல்லாம் நான் காண முடியும். ஆமென். சும்மா ஏற்றுக்கொண்டாலாம் வராது. சும்மா அப்படியே நம்ம உட்காந்துட்டு கேட்டுட்டு இருக்கிறோம்னா அப்படியே வராது. நான் கேட்டுட்டேன், நான் ஜெபம் பண்ணிட்டேன், அவர் பார்த்துப்பாரு. நம்ம ஒரு பெரிய மினிஸ்டர் கிடையாது, நம்ம ஒரு பெரிய ஆபீசர் கிடையாது. ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து நம்ம கிட்ட கொடுக்கறதுக்கு. அந்த தாகம், அந்த ஏக்கம், ஆண்டவர் எனக்கு செய்வார் என்ற ஏக்கம், இதெல்லாம் எனக்குள்ள வேலை செஞ்சாதான் கர்த்தர் வந்து அற்புதங்களை செய்ய முடியும். சோ இந்த அற்புதங்களை செய்யறதுக்கு இந்த ஒளி தான் உனக்குள்ள டாமினேட் பண்ணணும். ஒளி தேவை. ஏன் வீட்டுல எதனா காணா போயிடுச்சுன்னா இருட்டுல போய் தேடிட்டு இருப்பீங்களா? இல்ல, தேட முடியாது. உனக்குள்ள ஒளி இருக்கணும். அந்த ஒளி இருந்தாதான் உங்ககிட்ட ஒரு டார்ச் லைட்டோ ஒரு மெழுகுவத்தியோ இருந்தாதான் நீங்க போயிட்டு அந்த காணாமல் போனதை நீங்க தேட முடியும். காணாதவைகளை செய்கிற தேவனு, காணாதவைகளை செய்கிற தேவன் கிட்ட உனக்குள்ள இந்த கிறிஸ்துவின் ஒளியும் சுவிசேஷத்தின் ஒளியும் அறிவென்ற ஒளியும் இருக்கும் போது தாராளமா, ஆண்டவரே எனக்கு தான் பரந்த வெளியா இருக்குது, எனக்காக தான் நீங்க வைத்திருக்கிறீங்க, உமக்கு நன்றி ஆண்டவரே சொல்லும் போது கர்த்தர் எல்லாவற்றையும் கிருபையாய் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதாவது இன்னொன்னு காரியம் பாத்துங்க, இந்த ஒளி எனக்கிட்ட இருக்கும் போது நம்முடைய எண்ணங்கள் ஆளுகை செய்யக்கூடாது. இதெல்லாம் கர்த்தர் நான் ஜபிக்கும் போது எனக்கு கொடுத்த வார்த்தைகள். காலையில நம்முடைய சொந்த எண்ணங்களோ மற்றவர்களுடைய எண்ணங்களோ ஆளுகை செய்யக்கூடாது. நோ, டாமினேட் பண்ண விடாதீங்க. மற்றவங்களுடைய எண்ணங்களும் சரி, எனக்குள்ள இருக்கிற எண்ணங்களும் சரி, என்னுடைய சுய புத்தி என்ன ஆளுகை செய்யக்கூடாது. ஆமே, ஆளுகை செய்யக்கூடாது. கன்ஃபியூஷனா இருக்குதா? விட்டுரு கர்த்தருடைய கரத்துல. ஒரு 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 கைடன்ஸ் இல்லையா? கர்த்தருடைய கரத்துல விட்டுரு. ஆளுகை செய்ய விடாதீங்க. பரவாயில்ல இதை செஞ்சிக்கோ, பரவாயில்ல இதை நினைச்சிக்கோ, பரவாயில்ல இது உனக்கு பரவாயில்ல, இது நல்லா இருக்கும். நோ, அந்த பரவாயில்ல கிடையாது. அந்த பரவாயில்லையே வேண்டாம். என்ன பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அந்த அட்ஜஸ்ட்லாம் பண்ண மாட்டார் கர்த்தர். ஆண்டவர் செய்யும் போது, காணாதவைகளை செய்யும் போது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டே கிடையாது. ஆண்டவர்கிட்ட எல்லாமே நல்லா இருக்கும், பர்ஃபெக்டா இருக்கும், எல்லாமே கிளீனா கொடுப்பாரு. ஆண்டவர் கொடுக்கும் போது அதுல ஒரு பெரிய நிம்மதி, அதுல ஒரு பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை யாரும் உங்ககிட்ட இருந்து திருட முடியாது. அந்த சந்தோஷத்தை அவர் கொடுத்தாருனாக்கா, அப்பா ஆண்டவரே என்ன செஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே, இப்படியெல்லாம் செய்வீங்களா எனக்கு அப்படின்னு கேட்க வேண்டிய கேள்விகளை தான் உனக்குள்ள எழும்புமே ஒழிய, உன்னுடைய எண்ணங்கள் சுய புத்திகள் நமக்குள்ள ஆளுகை செய்யவே கூடாது. அல்லேலூயா. நம்ம எண்ணமே ஒரு பெரிய குப்பை தொட்டியா இருக்கும். இதுல வேற கூட சேர்ந்துக்கிட்டு ஆளுக செய்வாங்க பாருங்க. நீ இப்படி செய், நீ அப்படி பண்ணு, நீ இதை செய், நீ இதை பண்ணிக்கோ, நீ இதை ஏன் செய்யக்கூடாது. அவங்களுக்கு வேண்டிய கெட்டதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. அவங்களுடைய ஆளுகை நம்மளுக்கு தேவை கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் என் ஆளுகை செய்யும் போது எனக்கு மற்றவங்களுடைய ஆளுகை தேவையில்லை. முக்கியமா அதுலயும் ஜெபிக்காதவர்களுடைய, தரிசனம் இல்லாதவர்களுடைய ஆளுகை எனக்கு தேவை கிடையாது. ஆமென். அல்லேலூயா. தெளிவா இருக்கிறீங்களா? இந்த 3 ஒளி மறந்துடாதீங்க. சுவிசேஷத்தின் ஒளி, கிறிஸ்து என்ற ஒளி, அறிவென்ற ஒளி. இந்த ஒளிகள் உங்களுக்குள்ள இருந்தா காணாதவைகளை நம்ம பார்ப்போம், காணப்படாதவைகளை நம்ம பார்ப்போம். எதுவுமே நம்மள ஆளுகை செய்யவே முடியாது. ஆமென். எல்லாத்தையும் போய் ஜோசியம் கேட்கணும். ஜோசியக்காரன் ஒருத்தர் இருப்பான், அது வேற. எல்லாத்தையும் போய் ஜோசியம் கேட்கறது. இது பரவாயில்ல செய்யலாமா, இது நடக்குமா, இது இது பண்ணலாமா, எதுக்கு எதுக்கு எதுக்கு? ஆண்டவர் ஒருத்தர் உனக்குள்ள இருக்கிறாருனாக்கா, காணப்படாதவைகளை நீ செய்ய போறாருனாக்கா ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க. அல்லேலூயா. ஆமென். 3வது காரியம் இதில் நம்ம பார்க்க போறோம். நான் காணப்படாதவைகளை நான் எண்ணுவதற்கு, நான் காணப்படாதவைகளை ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில செய்வதற்கு, அதாவது எனக்கு என்னென்ன காரியங்கள் எனக்கு தேவை. நம்ம இவ்வளவு நாள் பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு காணப்படாதவைகளை நான் அனுபவிக்கணும்னாக்கா எனக்கு தடையா இருக்கிறது சாபம். ரொம்ப குயிக்கா ஷார்ட்டா நம்ம பார்க்க போறோம். இத
சாபத்தை பத்தி நிறைய நம்ம கேட்டிருக்கிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, இயேசு சிலுவையில அறைஞ்சிட்டாரு சாபத்தை. என்ன, இயேசு சிலுவையில கொடுத்துட்டாரு சாபத்தை. நான் சொல்றேன், சிலுவையில கொடுத்தாருதான். நம்மளுடைய பாவங்களுக்காக மரிச்சாருதான். நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்து சாபங்களை எடுத்துட்டாரு தான். நம்ம ஏன் திருப்பி பாவம் செய்றோம்? நம்ம திருப்பி பாவம் செஞ்சா அந்த சாபம் நமக்கு வரும். ஆமென். சோ கடவுளினுடைய ஆசீர்வாதத்திலிருந்து நம்மளை விலக்கி செல்கிறது சாபம். நிறைய நேரங்கள்ல நமக்கு புரியாது. நம்ம நினைச்சிட்டு இருப்போம் எல்லாமே நல்லா போகுது, எல்லாமே நல்லா இருக்குது. ஏன் இந்த நேரத்துல நம்மளுக்கு இப்படிலாம் நடக்குது சொல்லும்போது, எங்கேயோ ஒரு சாபம் ஒட்டிக்கிட்டே இருக்குதுல்ல. ஏதோ ஒரு சாபம். குயிக்கா நம்ம சிந்தனை பைகளாம். ஆதியாகமம் 3வது அதிகாரம், ஆதியாகமம் 3வது அதிகாரம் 17வது வசனத்துல பார்த்தீங்கன்னாக்கா, 3வது அதிகாரம் 17வது வசனம் எல்லாருமே எடுத்துக்கொள்வோம். 3வது அதிகாரம் 17வது வசனத்துல, பின்பு அவர் ஆதாமை நோக்கி, உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினால் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். ஆண்டவர் என்ன சொல்றாரு இந்த இடத்துல? நான் உனக்கு சாப்பிடக்கூடாது என்று விலக்கி வைத்த காரியங்கள். அல்லேலூயா. சில காரியங்களை கர்த்தர் நமக்கு விலக்கி வச்சிட்டாரு, விலக்கி சொல்லிட்டாரு, விலக்கி வச்சிட்டாரு. அத உனக்கு சொல்லிட்டாரு, உன் காதுல போட்டுட்டாரு. ஆனாலும் நீ திருப்பி திருப்பி அந்த ஒரு சாபத்துக்குள்ளவே நீ இருக்கிற. நான் கேட்கிற கேள்வி அதுதான். சாபம் இருக்குதுனாக்கா அந்த சாபத்தை அப்படியே மொழிப்பி பூசி அதுக்கு அப்படியே மொழிப்பி ஒன்றும் தெரியாத மாதிரி நீங்க ஆக்ட் பண்ணீங்கன்னு, ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்துகிட்டு, பரவாயில்ல இருக்கட்டும், நான் தான் கர்த்தருக்குள்ள இருக்கிறேனே, இந்த சாபம்லாம் இல்லையே, அந்த பேச்செல்லாம் வேணாம். ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு? ஆண்டவர் கிளியரா சொல்றாரு, ஆதாமை நோக்கி உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு, ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உனக்கு சொன்னேனே, நான் உனக்கு சொன்னேன், நீ ஏன் கேட்கல? நான் உனக்கு சொன்னதை திருப்பி திருப்பி நீ ரிமைண்டர் கொடு. கர்த்தர் உனக்கு என்ன சொன்னாரு? அழகா சாபத்துக்காக ஜெபம் பண்ணும் என்ன, ஆனா அந்த சாபத்துக்குள்ளேயே நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். சில சாபங்கள் நம்முடைய ஆசீர்வாதங்களை தடுக்கிறது. நிறைய பேர் ஏத்துக்க மாட்டாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன், நான் ஆண்டவருக்குள்ள இருக்கிறேனாக்கா ஆண்டவர் பிடிவாதமா பிடிச்சுக்கிட்டு, ஆண்டவரே நீங்க தான் என்னுடைய ஆசீர்வாதம். அங்க சாபத்துக்கு இடம் இல்லைங்க. உனக்குள்ள கிறிஸ்துவின் ஒளி, உனக்குள்ள சுவிசேஷத்தின் ஒளி, உனக்குள்ள அறிவென்ற ஒளிகள் இருக்கும் போது சாபத்துக்கு அங்க இடம் கிடையாது, கிடையாது. ஆனா நிறைய பேருக்கு விட்டு கொடுக்க முடியல, விட்டு கொடுக்க முடியல. சாபம் இருக்கிறவங்க கிட்ட தான் போய் பேசுவோம், சாபம் இருக்கிறவங்க கிட்ட தான் நம்ம ரொம்ப ரிலேஷன்ஷிப் வச்சுப்போம், சாபம் இருக்கிறவங்க கிட்ட தான் நம்ம ஒட்டிக்கிட்டே இருப்போம். அவங்களை விட்டு விலகவே முடியாது. சாத்தான் சொல்லுவான், இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. பாஸ்டர்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க, வேதம் அப்படிதான். நான் உனக்கு நம்பர் 1 அதுலயே என்ன சொல்றாரு? நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின், உன்னை விட்டு விலக்கி போட்டுட்டேன், நான் விலக்கி வச்சுட்டேன். நீ ஏன் அதுக்குள்ள இருக்கிற? நீ ஏன் அதுக்குள்ளவே போற? நீ ஏன் அதுக்குள்ளவே இருக்கிற? எத்தனை பேர் நீங்க இதை யோசிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு ஆண்டவர் அறியாத ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஜெபிக்காத ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்பவுமே இருக்கிறோம், சாபம் பிடிச்சவங்களோட கூடவே இருக்கிறோம். ஹலோ ஹலோ, நல்லா யோசிங்க. சாபம் பிடிச்சவங்க கூடவே இருந்துகிட்டு நான் ஜெபிக்கிறேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் செய்யாது. பொய். இப்ப தெரியாது, வரும் நேரங்கள் அப்படியே ஒட்டிக்கிட்டே வரும், நம்ம கூடவே ஒட்டிக்கிட்டு வரும். எதுக்கு? எனக்கு தேவையில்லை. ஒண்ணு, நீ என் வழிக்கு வா, நான் உன் வழிக்கு வர முடியாது. என் வழிக்கு தான் நீ வர முடியும். நான் ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன்னா நான் என் வழிக்கு தான் நீ வர முடியும், நான் உன் வழிக்கு வரவே முடியாது. யோசிச்சு பாருங்க, எத்தனை பேரால சாபம் பிடிச்ச இடத்துக்கே நம்ம போயிட்டு இருக்கிறோம், சாபம் பிடிச்சவங்களோடவே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இங்க என்ன சொல்றாரு? நான் உனக்கு விலக்கின விருட்சம் ஒண்ணு இருக்குது. ஆண்டவர் அதை சொன்னாரு, நீ சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொன்னல, நீ புசித்தபடியினால். புசிக்கிறது ஏன் கர்த்தர் சொல்றாரு? ஏன்னா டெய்லி நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கிறோம்ல, டெய்லி சாப்பிட்றோம், புசிக்காம இருந்ததே கிடையாது. அதனால தான் இங்க சரியான ஒரு வார்த்தை, நம்மளுடைய சாபத்தை புசித்து கொண்டே தான் இருக்கிறோம். தெரிஞ்சோ தெரியாமலையோ, வேதம் வாசிக்கிறோமோ வாசிக்கலையோ, ஜெபிக்கிறோமோ ஜெபிக்கலையோ, ஆனா புசித்து கொண்டே இருக்கிறோம். எப்படி வந்து உட்காரோம் நம்ம ஜபத்துல? சோகமா வருமா, கஷ்டமா வருமா? உள்ள வந்த பிறகுதாங்க ஹீலிங் நடக்குது.
அந்த லிஃப்ட் வரைக்கும், கதவு வரைக்குமே சோகத்தோட தான் வரும். ஐயோ வந்துடணுமே, ஐயோ இங்க உட்கார்ந்து தான் ஆகணுமே. உள்ள வந்த பிறகுதான் ஒரு பெதஸ்தா கொலை மாதிரி நீ ஒரு ஹீலிங்குள்ள நீ போற. ஆண்டவர் உன்னை தொடுறாரு. நம்ம பாடுகிற பாடல்களிலே எல்லாம் பிச்சுக்கிட்டு ஓடுது. ஆனா அது வரைக்கும் ஏதோ ஒரு சாபம் மைண்டுக்குள்ள தாக்கிட்டே இருக்கும். மைண்டுக்குள்ள தாக்கிட்டே இருக்கும். மைண்டை பிடிச்சி அப்செட் பண்ணும். அது ஒரு சாபம். உன் மைண்டை என்னைக்கு சாத்தான் தாக்கிக்கிட்டே டெய்லி தாக்கிக்கிட்டே இருக்க, நீ புசித்து கொண்டே இருக்கிறாய். புசித்து கொண்டே இருக்கிறாய். என்னைக்கெல்லாம் உன் மைண்டை தாக்குறானோ சாத்தான், தெளிவா இருக்குது. உனக்கு விளக்கின ஜீவ விருட்சம் நான் புசிக்க கூடாதுன்னு சொன்னேன், நீ ஏன் புசித்த? அதனால என்ன பாருங்க, பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். உன் நிமித்தம். என் தாத்தா ஆதாமே சபிக்கப்பட்டிருக்கிறாரு, ஏவாலே சபிக்கப்பட்டிருக்கு. நான் அதுல இருந்து தப்பிக்கணும், எனக்கு வேண்டாம். சோ இந்த சாபத்தை நீங்க சீரியஸா எடுக்கலனாக்கா, நீ தெரிஞ்சு தெரியாமலும் நீ தெரிஞ்சு சாபத்துல தான் நடந்து கொண்டிருக்கிற. ஏன்னா நீ புசித்து கொண்டே இருக்கிறாய். ஆமென், அல்லேலூயா. எனக்கு தெரியாது, நீங்க யோசிங்க. என்னென்ன என்னென்ன காரியங்கள் நமக்கு சாபமா இருக்குது? பற்றாக்குறை. என்ன பற்றா? வீட்டுல எல்லாமே இருக்கும், எனக்கு மட்டும் இல்லையே, எனக்கு மட்டும் இல்லையே, எங்களுக்கு மட்டும் இல்லையே, அவங்களுக்கு இருக்குது. யாரையோ மைண்டில் வச்சுக்கிட்டு, யாரையோ மைண்டுக்குள்ள வச்சுக்கிட்டு, யாரையோ போட்டிக்கு வச்சுக்கிட்டு, யாரையோ நினைச்சுப்பா. கர்த்தர் யார் கூடயோ பேசிட்டு இருக்கிறாரு. இன்னமும் நீ அந்த சாபத்துக்குள்ள இருக்கிறனாக்கா, கர்த்தர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கா. பற்றாக்குறை. வீட்டுல சாப்பாடெல்லாம் இருக்கும், பற்றாக்குறை. புசித்து கொண்டே இருக்கிறேன் என்னுடைய சாபத்தை, நான் புசித்து கொண்டே இருக்கிறேன். நல்லா யோசிங்க. ஆபத்து. ஆபத்தை பத்தி ஒரு பெரிய சாபம். இந்த ஆபத்து நடந்துருமோ, அந்த ஆபத்து நடந்துருமோ, இப்படி நடந்துருமோ, சாத்தான் நம்மளை இப்படி மடக்கிடுவானோ, ஆபத்தை குறித்து, இந்த ஆபத்து எப்படி வந்துரு போகுது, இப்படிலாம் நம்மளுக்கு பெரிய சாபங்களை குறித்து நம்ம புசித்து கொண்டே இருக்கிறோம். பிள்ளைகள் மூலமாக வருகிற சாபங்கள், பிள்ளைகள் மூலமா வர்றது, அவங்க ஃபோர் ஃபாதர்ஸ் மூலமாக, முன்னோடியர்கள் மூலமாக அவங்க சாபத்துக்குள்ள இருப்பாங்க. அவங்கள போட்டு திட்டி பிரயோஜனம் கிடையாது. ஆண்டவர்கிட்ட நீ ஜெபிக்கிற ஆளா இருந்தா, ஆண்டவரே இந்த சாபத்தை நாங்க புசிக்க கூடாது ஆண்டவரே, இந்த டெய்லி இந்த சாபத்தை நாங்க புசிக்க கூடாது ஆண்டவரே. அது எங்க வேணா இருந்தாலும் வந்திருக்கலாம், எப்படி வேணா இருந்து வந்திருக்கலாம். அடுத்தது நிலம். நம்ம இருக்கிற வீடு, நம்ம வாங்குற நிலம், நம்ம வாங்கி போட்ட நிலங்கள் எந்த இடத்துல சாபமா எப்படி இருக்குதோ, நான் புசிக்க கூடாது ஆண்டவரே, நான் புசிக்க கூடாது, அது எனக்கு தேவையில்லை ஆண்டவரே. ஏசப்பா அந்த சாபங்கள் எனக்கு தேவையில்லை, அது எனக்கு வரக்கூடாது இயேசு சாமி, அந்த சாபத்துக்குள்ள நான் போக மாட்டேன் ஆண்டவரே. நீங்க ஜெபிக்கும் போது கண்டிப்பா கர்த்தர் மாற்ற வல்லவராக. வியாதி. வியாதி பார்த்தீங்கன்னாக்கா, அது ஒரு வியாதி நம்மளை போட்டு பிடிக்குதுனாக்கா, அந்த வியாதியை விரட்டி அடிங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆண்டவரால முள்ளன்னு சொல்லி எடுத்துக்கலாம் நம்ம நிறைய நேரத்துல. ஆனா அந்த வியாதியை விரட்டி அடிக்கும் போது உன்னால எல்லாவற்றையும் செய்ய முடியும். சாத்தான் வலியை தான் கொடுக்க முடியும், வியாதியை தான் கொடுக்க முடியும், ஆனா உன்னை டெல்லாக்க முடியாது, உன்னை அமுக்கி போட முடியாது. ஆமென். அடுத்தது இது நம்ம பார்த்தோம், சாபம் ஏன் வருகிறதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சாபம் ஏன் வருகிறதுன்னு சொல்லி ஆதியாகமம் 3வது அதிகாரம் 17வது வசனத்துல புசித்து கொண்டே இருக்கிறாங்க. அவங்க அதை புசித்தாங்க. புசித்து கொண்டே இருக்கிறோம். நல்லா யோசிங்க, எந்த இடத்துல நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், எதை புசித்து கொண்டே இருக்கிறேன்? எதையோ இல்ல, சேம் கைண்ட் ஆஃப் லைஃப், ஏதோ ஒரே மாதிரி வாழ்க்கை போய்கொண்டே இருக்கிறது. எங்க அம்மா என்ன செய்யறாங்க, எங்க அப்பா என்ன செஞ்சாங்க, அதையே தான் நான் செஞ்சுக்கிட்டு புசித்து கொண்டே இருக்கிறேன். மாத்துங்க. காரியத்தை கர்த்தர் மாத்தணும்னாக்கா சாபத்தை மாற்றி போடுங்க. இதை விட்டு நான் விலகி வரணும் ஆண்டவரே சொன்னீங்கன்னாக்கா, அடுத்த நிமிஷமே கர்த்தர் உங்க பக்கம்தான். அடுத்தது கர்த்தரை விட்டு விலகுதல் ஒரு சாபம். கர்த்தரை விட்டு விலகுறதே ஒரு சாபம். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? கர்த்தரை விட்டு விலகுகிறதே. நிறைய பேருக்கு ஸ்பிரிச்சுவலாவே இருக்க முடியாது. ஆவிக்குரிய ஜீவியத்துல அவங்களால இருக்கவே முடியாது. அப்படியே சூப்பரா நல்ல மெசேஜை கேட்கும் போது, நேற்று நிறைய பேர் எப்படி அழுதிங்க, அந்த மாதிரி அழுது ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இப்படிதான் நான் இருப்பேன், அப்படியே வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு அப்படியே வரத்துக்குள்ள புஷ்ன்னு காண போயிடும். விலகிடுவோம். ஏதோ ஒரு பாவத்தை பார்த்து விலகிடுவோம், ஏதோ ஒரு ஆசையை பார்த்து விலகிடுவோம், ஏதோ ஒரு காரணம் காட்டி விலகிடுவோம். ஆண்டவரை விட்டு விலகிறதே ஒரு சாபம். எனக்கு அது தேவையில்லை. ஏன் ஆண்டவரை விட்டு விலகணும்?
எதுக்காக நான் ஆண்டவரை விட்டு விலகணும்? பைபிள்ல ரொம்ப அழகான ஒரு வசனம் இருக்குது. எரேமியா 17வது அதிகாரம், எரேமியா 17வது அதிகாரம் 5வது வசனம். 5வது வசனம், 17வது அதிகாரம் 5வது வசனம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு, ஆமென், புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். வா, கர்த்தரை விட மனுஷன் மேல நம்பிக்கை, பயங்கரமா நம்பிக்கை. கர்த்தரை விட மனுஷன் மேல நம்பிக்கைனாக்கா கர்த்தர் அதை செய்ய வல்லவரே கிடையாது. உனக்கு எந்த காரியத்தை நமக்கு செய்து கொடுக்கிற வல்லவரே கிடையாது. நல்லா பார்த்துக்கங்க. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொள்ளுகிற மனுஷன், புயபலமாக்கி கொண்டு, அதாவது அவங்க என்ன சொல்றாங்களோ அப்படியே புயபலம். மனுஷன் சொல்லுவான், நான் செஞ்சிடுறேன், நான் பண்ணிடுறேன் உனக்கு, நான் இதை கொடுக்குறேன் உனக்கு, அப்படியே நம்பிடுவாங்க. அப்பாடா, ஆண்டவரே அனுப்பியிருக்கிறார் போல. ஆனா அதுக்குள்ள சாத்தான் வந்துக்கிறான்னு நமக்கு தெரியாது. அதுக்குள்ள ஒரு பொறாமை வந்திருக்குதுன்னு தெரியாது. அதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு போட்டி வந்திருக்குதுன்னு தெரியாது. ஆனா அதெல்லாம் நம்ம என்ன பண்றோம்? புயபலமாக்கி கொள்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் மேல நீ நம்பிக்கை வைக்காத, சாபம் அது, சாபம். ஆண்டவரை விட்டு விலகுறதே ஒரு சாபம். இது ஆண்டவரை விட்டு விலகினாதான் நம்ம மனுஷன் மேல நம்பிக்கை வைப்போம். ஆண்டவரை விட்டு விலகும் போதுதான் அதுல போட்டுக்கிறார் பாருங்க, கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். அல்லேலூயா. அப்போ ஒரு நாளும் ஒரு நிமிஷமும் ஆண்டவரை விட்டு விலகாதீங்க. உன் சாபத்தை எடுக்கணும்னாக்கா ஆண்டவரை விட்டு விலகாதீங்க. உன் குடும்பத்தில் இருக்கிற சாபத்தை விட்டு நீ எடுக்கணும்னாக்கா ஆண்டவரை விட்டு விலகாதீங்க. அந்த விலகி போற காரியங்கள் தான் நமக்கு இன்னும் சாபமாக மாறும். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா, அதாவது எரேமியா 48வது அதிகாரம், அதுலயே எரேமியா 48வது அதிகாரத்துல 10வது வசனம், அதாவது எப்படிலாம் சாபங்கள் நமக்கு வருது பாருங்களேன். என்னென்ன செய்யலன்னா நமக்கு சாபங்கள் வருது. 8வது வசனம், எரேமியா 48 10வது வசனம். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஹலோ, நல்லா கேக்குதா? கர்த்தருடைய வேலைய அசதியா செய்யறோம். நிறைய பேசிக்கிறோம் இந்த சர்ச்சில். கர்த்தருடைய வேலையை நீ எப்படி செய்யற? ஒரு பாயை போட்டா கூட, ஒரு சேரை போட்டா கூட, ஒரு ஊழியத்தை செஞ்சா கூட, ஆண்டவரே கர்த்தருடைய வேலையை நான் எப்படி செய்யறேன்? நான் எப்படி செய்யறேன்? அதை ஒரு கிருபையா நான் பார்க்கறேனா? அதை ஒரு ஆச்சரியமா நான் பார்க்கறேனா? அதை நான் எப்படி செய்யறேன்? கர்த்தருடைய வேலையை அசதியா செஞ்சா சபிக்கப்பட்டவன். நிறைய காரியங்கள் இருக்குது. அப்போ நம்ம சபிக்கப்பட்டவர்களா இருக்கிறோம்னாக்கா காணாதவைகளை நம்ம எப்படி காண முடியும்? காணப்படாதவைகளை நான் எப்படி காண முடியும்? கர்த்தர்ட்ட நம்ம ஜெபிக்க வேண்டிய காரியங்களை, ஆண்டவரே சூழ்நிலையே மாற்றி போடுங்க, ஆண்டவரே எல்லாவற்றையும் நீங்க மாற்றி போட வல்லவர் இயேசு சாமி. நம்ம ஜெபிக்கும் போது கண்டிப்பா நம்மளுக்கு மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஏசியா 42வது அதிகாரம் அழகான வசனங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. 42வது அதிகாரம், ஏசியா 42வது அதிகாரம் 16வது வசனத்துல பாத்தீங்கன்னா, குருடரை அவர்கள் அறியாத வழியில நடத்தி, ஆமென், அல்லேலூயா. நம்மெல்லாம் கண்ணிருந்தும் குருடர் தான். கண்ணிருந்தும் நம்ம குருடர்கள் தான். ஏன்னாக்கா நம்மளுக்கு கண்ணிருந்தும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? ஆண்டவரை நோக்கி கையை கொடுத்துட்டீங்கன்னா அறியாத வழியில நடத்துகிறவர். அல்லேலூயா. அறியாத வழியில நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதையிலே அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வியுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அம்மா, நம்மளுடைய சாபம் எல்லாம் ஒழியணும்னாக்கா கண்டிப்பா ஆண்டவருடைய கரத்துல நம்ம முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கும் போது நம்மளை ஆண்டவர் வழி நடத்தி தெரியாத பாதையில நடத்தி இருளை வெளிச்சமாக்கி கோணலை செவ்வையாக்கி நான் உங்களை கைவிடாது இருப்பேன்றார் ஆண்டவர். ஏசாயா 45வது அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்க. ஆண்டவர் காணாதவைகள் எல்லாம் எங்கெங்க வச்சிருக்கிறார் பாருங்களேன். எங்கெங்கெல்லாம் வச்சு நமக்கு செய்யறாரு பாருங்களேன். எந்தெந்த இடத்தெல்லாம் காணப்படாத ஆசீர்வாதங்களை நமக்கு வைத்திருக்கிறாரு. 4வது வசனம், வெண்கல கதவுகளை உடைப்பார் ஃபர்ஸ்ட். ஆமென்.
காணப்படாதவைகளை நீ அனுபவிக்கணும்னாக்கா சாபத்தை விட்டு வெளியே வந்து ஆண்டவர்கிட்ட நான் நிற்கும் போது என் சாபத்தை நான் டெய்லி புசிக்காம ஆண்டவர் சொன்னதை நான் விலக்கி வந்து நான் நிற்கும் போது கர்த்தர் எனக்காக முதலாவது செய்ய வேண்டிய காரியம் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பார்களை முறியடித்து, ஆமென், இரும்பு தாழ்பார்கள் முறியடிக்கிறவர். நீ எதையும் செய்ய வேணாம், அவர் செய்வார். முறியடித்து அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷம், அதுதான் ஆண்டவர் சொல்றது. ஆண்டவர் வைக்கிற இடம்லாம் பாத்தீங்கன்னா பள்ளத்தாக்கு, அந்தரங்கத்தில் இருக்கிறது இதெல்லாமே நமக்கு எடுத்து கொடுப்பாரு. அல்லேலூயா. அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பீடத்தில் இருக்கிற புதியல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபி நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ அறியாது இருந்தோம் உன் நாமத்தை தரித்தேன். இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தங்களை கொடுக்கிற தேவன், காணப்படாதவர்களை நமக்கு வைத்திருக்கிற தேவன், வெண்கல கதவுகளை உடைக்கிற தேவன், இரும்பு தாழ்பாலை முறியடிக்கிற தேவன், நமக்கு அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை காட்டி கொடுக்கிற தேவன், காணப்படாதவர்களை நமக்காக வைத்திருக்கிற தேவன். ஏன் நான் சாபத்துக்குள்ள இருக்கணும்? எதுக்கு? சாபம் பிடிச்சவங்க எனக்கு எதுக்கு? சாபம் பிடிச்ச ஜெனரேஷன் எனக்கு எதுக்கு? தேவை கிடையாது. என்னுடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் எனக்கு தேவை இல்லை. ஆமென். என் சந்ததி நல்லா வளரணும்னாக்கா நான் எப்படி வளர்ப்பேன்? போ அந்த சந்ததியை நல்ல இடத்துல நல்ல ஜனங்களை காட்டி நல்ல வசனங்களை காட்டி நல்லா கொடுத்து நல்லா வளர்ப்பேன். சாபம் பிடிச்சவங்க கையில போயிட்டு நான் கேட்க மாட்டேன். இது எப்படி கேட்கிறதே, ஜெபிக்காதவங்க இடத்துல போய் நான் இந்த கேள்வியை கேட்கிறதே என்னுடைய முட்டாள்தனம். ஏன்னாக்கா அவங்க ஜெபிக்காதவங்க, அது எனக்கு தேவையில்லை. ஏன் தேவன் எனக்கு வெண்கல கதவுகளை உடைக்கிறவர், இரும்பு தாழ்பால்களை முறியடிக்கிறவர், அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை காட்டுகிறவர் அவர். நான் போய் எதுக்கு ஜெபிக்காதவங்க கிட்ட, சாபம் பிடிச்சவங்க கிட்ட நான் போயிட்டு நான் ஏன் கேட்கணும்? எல்லாட்டையும் கேட்கறது, எல்லாட்டையும் இது எப்படிங்க, அது எப்படிங்க, அது எப்படிங்க. நீ நிக்கிறியா, நீ போயிட்டே இருக்கிறியா, உனக்காக அங்க ஒரு தேவதூதர், உனக்காக இன்னொரு இடத்துல ஒரு தேவதூதர், உனக்காக அங்க ஒரு தேவதூதர், எல்லாரையும் கர்த்தர் செட் பண்ணி உன்னை அனுப்புவார். அல்லேலூயா. உன்னை செட் பண்ணி அனுப்பி வைப்பார் கர்த்தர். அவருக்கு தெரியும் கர்த்தர் சாதாரண தேவனே கிடையாது. அவர் வெண்கல கதவுகளை உடைத்து காணப்படாதவைகளை உனக்கு காட்டுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. எரேமியா 64வது ஏசாயா 64வது அதிகாரம் 64வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 64வது அதிகாரம் 4வது வசனத்துல, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்கள் நீ செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதல் கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. அப்படிதான் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் செய்றாருனாக்கா எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்னும் ஒருத்தர் வந்து உங்ககிட்ட எனக்கு அதெல்லாம் தெரியும், இப்படிதான் நடக்கும்னு உனக்கு தெரியும், உன் கதை எனக்கு வேணாம், தட்ஸ் இட். உன் வாயே எனக்கு வேணாம். நீ என்ன நினைச்ச ஆண்டவருக்கு முன்னாடி, எனக்கு இப்படியெல்லாம் உனக்கு நடக்கும் தெரியும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? எனக்கு தெரியும், அப்பவே தெரியும் உனக்கு இப்படிதான் நடக்கும். நீ யாரு? நீ யாருன்னு கேட்குற. நீ எதுக்கு சொல்றத? நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்களனாக்கா யாரையும் இந்த வார்த்தையை பேச விடாதீங்க. நோ, யாரையும் பேச விடாதீங்க. நீங்க ஆண்டவருடைய பிள்ளைங்கனாக்கா வந்து சொல்லும், எனக்கு எல்லாமே தெரியுமே, அதுக்கு அப்படித்தான் ஆக போகுது, அப்படித்தான் அவங்களுக்கு ஆக போகுது, அப்படித்தான் நடக்க போகுது, எனக்கு ஆல்ரெடி தெரியுமே. நீ ஆண்டவருடைய பிள்ளை, ஜெபிக்கிற பிள்ளையா இருந்தா இந்த வார்த்தைகள் நிறைவேறாது உன்னுடைய வாழ்க்கையில. கர்த்தர் சொல்றாரு, தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகளை, அல்லேலூயா, ஆண்டவர் செய்பவைகளை, காணாதவைகளை, காணப்படாதவைகளை நீ செய்கிறவர்களை நீரே அல்லாமல், கையை தூக்கி சொல்லுங்க, நீரே அல்லாமல் வேற யாராலையும் செய்யவே முடியாது. அல்லேலூயா. என் வாழ்க்கையில ஆண்டவரே என்னுடைய எல்லா காரியங்களையும் நீரே அல்லாமல், நீரே அல்லாமல் யாராலையும் செய்ய முடியாது. உணர்றோமா? இதை ஏற்றுக்கொள்றோமா? இந்த நேரத்துல கர்த்தாவே நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதல் கொண்டு ஒருவரும் கேட்டதில்லை. கர்த்தர் எனக்காக வச்சுக்கிறத ஒருத்தரும் கேட்டதில்லைங்க. இட்ஸ் a secret. It's a secret. கர்த்தர் எனக்கு வாழ்க்கையில செய்ய போற ஒரு ஆசீர்வாதம் இஸ் a secret. யாருக்கு தெரியாது? நான் எந்த கண்ட்ரிக்கு போறேன், எந்த ஊருக்கு போறேன், கர்த்தர் என் வாழ்க்கையில என்ன செய்ய போறாரு, யாரை கொண்டு வர போறாரு, எப்படி இருக்க போற, என் வாழ்க்கையில கர்த்தர் ஆசையும் அந்தஸ்தையும் எப்படி கொண்டு வர, எல்லாமே இஸ் a secret.
ஏன்னா வெண்கல கதவுகளை உடைக்கிறவர், இரும்பு தாழ்பால்களை முறியடிக்கிறவர், ஆண்டவர் எல்லாம் அந்த ரகத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை கொடுக்கிற தேவன் யாருக்குமே சொல்ல மாட்டார். உன்னை பத்தி யார்கிட்ட போய் சொல்ல மாட்டார். அன்லஸ் உனக்கு ஜெபிக்கிற ஆட்கள் இருந்தா அவங்க கிட்ட மட்டும் தான் உன் சீக்கிரட்டை சொல்லுவார். உன் சீக்கிரட்டை ஆண்டவர் சொல்லுவார். உனக்கு ஜெபிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களா, ஜெபிக்கிற பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்களா, தே வில் ரிவீல். அவங்க கிட்ட சொல்லுவார் ஆண்டவர், அதை சொல்லி கொடுப்பார். ஏன்னா இங்க சொல்றாரு பாருங்க, உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதில்லையா, ஒருவரும் கேட்டதில்லையா, நான் யாருக்குமே சொன்னதில்லை உன்னை பத்தி. நோவே, யாருக்குமே ஆண்டவர் சொல்ல மாட்டார். சொன்னதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. அவங்களுக்கு அந்த மோப்பத்தை கூட தரமாட்டாரு ஆண்டவர். மோப்பத்தை கூட தரமாட்டாரு. நீ என்ன பண்ண போற, இந்த லாஸ்ட் மினிட்ல நீ ஏர்போர்ட்ல போய் நிப்பா பாரியா, அப்பதான் ஆண்டவர், எப்போ இந்த கதை, யாரு சொன்னா, எப்படி இது? எஸ், அப்படிதான். ஏன்னா நான் நம்புகிற தேவன் என் சீக்கிரட்டை யார்கிட்டையும் சொல்லல. என் கண்கள் கண்டதும் இல்லை, ஊர்ல இருக்கிற கண்களும் கண்டதில்லை, அவர்களுடைய செவிகளில கேட்டதும் இல்லை, அவர்களுடைய மனதிலே தோன்றதும் இல்லை. என் தேவன் அப்படிதாங்க. என் தேவன் அப்படிதான். அவர் செய்ய வல்லவரா இருக்கிறாரு. காணாதவைகளை, காணப்படாதவைகளை அவர் எனக்கு செய்ய தேகிற தேவனா இருக்கிறாரு. அவர் நினைச்சா எல்லாத்தையும் செய்வாரு. அந்த ரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை எனக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றதெல்லாம் வெரி லிட்டில். ஆண்டவரே இது போதும், இட்ஸ் எனஃப் ஃபார் மீ, இட்ஸ் எனஃப் ஃபார் மீ. ஆண்டவர் நினைச்சான்னா உன்னை பிரம்மாண்டமா வைக்கிறவர், உன்னை புகழ வைக்கிறவர், புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக தான் வைப்பேன்றார் ஆண்டவர். அது எங்க எங்க போச்சு? யார்கிட்ட சொல்லாதீங்க, எந்த சீக்கிரத்தை சொல்லாதீங்க. புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பேன். உங்களுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க, அதை அனுபவிச்சுக்கிட்டே இருங்க. ஆண்டவரே நீங்க அப்படித்தானே சொன்னீங்க, அப்படித்தானே சொன்னீங்க, புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக தானே வைப்பேன்னு சொன்னீங்க. ஐ வாண்ட் தட் ஆண்டவரே, எனக்கு தேவை ஆண்டவரே, இது என்னை எடுத்து உபயோகப்படுத்திக்கங்க ஆண்டவரே. நான் ஆண்டவர்கிட்ட அடிக்கடி நான் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, என்னை எடுத்து உபயோகப்படுத்திக்கங்க, என்னை எடுத்து உபயோகப்படுத்திக்கங்க ஆண்டவரே, என்னை எடுத்து உபயோகப்படுத்திக்கங்க. ஏன்னா எனக்கு அந்த சாபம் வேணாம் ஆண்டவரே. நீர் விலக்கி வைத்த காரியங்கள் எனக்கு எதுவுமே வேண்டாம். கர்த்தர் ஒரு 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 வாழ்க்கையில உனக்கு எது வேண்டான்னு விலக்கி வச்சாரோ, இட்ஸ் நோ, இட்ஸ் நோ. ஏன்னா அவர் அந்த ரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை எனக்கு காட்டுகிறவர், ஆசீர்வதிக்கிற தேவன். கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிக்கும். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி ஐயா. காணப்படாதவைகளை எங்க சாபங்கள் தடுக்க கூடாது ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே இயேசப்பா உண்மையே நோக்கி பார்க்கிறோம். எங்கள் கண்கள் கண்டதும் இல்லை, செவிகள் கேட்டதும் இல்லை, மனதிலே தோன்றதும் இல்லை. நீ செய்ய போகிற காரியங்களுக்காக நன்றி. அனுபவிக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென்.